அரையரே, இந்நேரத்தில் உங்கள் தாயாரின் விருப்பத்திற்கு பங்கம் இல்லாமல் நீங்கள் சகோதரர்கள் நால்வரும் நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். பெரிய நம்பிகளே, தாயாரின் தலையாய விருப்பம் ஒன்றுதான், ஆச்சாரியரை தரிசிப்பது. அது நடக்காது ஒன்றுதான் என்றாலும் தாயாரின் கடைசி வேண்டுதலாக, ஆசையாக அது ஒருவிடத்து நிற்கும் பொழுது அதை நிறைவேற்றும் முயற்சியில் அடியேன் என்று ஆச்சாரியாரை தரிசிக்க வந்துள்ளேன். அது எப்படி சாத்தியம் அரையரே? சாத்தியமில்லைதான். இருப்பினும் ஆச்சாரியரிடத்தில் இதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வாங்கித்தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் அடியேன் இப்பொழுது இருக்கின்றேன். சம்பிரதாய சிற்பிகளாக விளங்கி பேரும் புகழும் பெறுவீர்களாக. எழுந்திருங்கள். என்ன, எல்லோரும் வந்து வெகு நேரமாகிவிட்டதோ? என்ன வரரங்க அரையரே, உன் தாயார் உடல் நலம் இப்போது எப்படி இருக்கிறது? தங்களின் ஆதரவான விசாரிப்பு மனதிற்கு சற்று இதமாக இருக்கிறது சுவாமி. மற்றபடி அடியன் என்னவென்று சொல்வது? தாயாரின் வியாதியின் வீரியம் உச்சத்தை அடைந்து விட்டதாக வைத்தியர் சொல்லிவிட்டார். அவருடன் பல நாட்கள் இருந்து சேவை செய்ய முடியாத துர்பாக்கியசாலியாக அடியன் ஆகிவிட்டேன். வரரங்கா, இந்த உடலும் சாஸ்வதமில்லை, இந்த உலகமும் சாஸ்வதமில்லை. அனைத்தும் ஓர் நாள் அழியக்கூடியதுதான். பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. பகவானை பிரத்யக்ஷமாய் உணர வைக்கக்கூடியது. நன்றாக யோசித்துப்பார். மரணம் என்ற ஒன்று இல்லை என்றால் மனிதர்கள் செய்யும் பாவச் செயல்களுக்கு அளவே இல்லாமல் போய்விடாதா? நாம் நிரந்தரமானவன் என்ற எண்ணம் வந்துவிட்டால் தாம் வாழ மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட இன்னல்கள் கொடுக்கவும் யாரும் தயங்க மாட்டார்கள். ஒரு நாள் நாம் இறக்கப் போகிறோம் என்ற எண்ணம்தான் அதிகப்படியான பாவங்களை மக்களை செய்ய விடாமல் தடுக்கிறது. மரணம் என்பது உடையை மாற்றிக்கொள்வது போல் உடலை மாற்றிக்கொள்வதுதானே? மீண்டும் பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி என்ற கர்மபந்தத்தில் விழாமல் அந்த பரந்தாமனின் திருவடியை அடைய வேண்டும் என்பதை உணர்த்தத்தானே ஆழ்வார்கள் திராவிட வேதமான பாசுரங்களை அருளிச் செய்திருக்கிறார்கள். வேதமும் சாஸ்திரமும் இதைத்தானே வலியுறுத்துகிறது. நிச்சயம் உன் தாயாரும் கூடிய விரைவில் பகவத் தரிசனம் பெறும் பாக்கியம் பெறுவாள் என்று நினைத்து உன் மற்ற தலையாய பணிகளை செய்து கொண்டு வா. சுவாமி, சாஸ்திரங்களையும் கடமைகளையும் உணர்ந்து அடியேன் செயலாற்றி வருகிறேன் என்பது தங்களுக்கு நன்றாகவே தெரியும். இருப்பினும் தாயார் மரணத்தின் விளிம்பில் இருக்கும் பொழுது அடியனின் வைராக்கியம் குலைந்து போகிறது. அரையரே, அர்ஜுனனின் பேரனான பரீட்சித் மகாராஜனின் கதையை நீ அறிந்திருப்பாய். 7 நாட்களில் தக்ஷகன் எனும் பாம்பால் தனக்கு மரணம் ஏற்படும் என்று பரீட்சித் மகாராஜனுக்கு விதி ஒரு கெடுவை கொடுத்தது. உலகிற்கே அரசனான பரீட்சித் மகாராஜன் நினைத்திருந்தால் தன் மரணத்தை வெல்ல ஏதாவது ஒரு உபாயத்தை நாடி சாபத்தால் உண்டாகப் போகும் மரணத்திலிருந்து தப்பியிருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அதற்கு பதிலாக தான் வாழப்போகும் 7 நாட்களில் பல மகரிஷிகளையும் முனிவர்களையும் கங்கை நதிக்கரையில் வரவழைத்து உரிய ஆசனம் கொடுத்து உபசரித்து அடக்கத்துடன் பரீட்சித் மகாராஜன் அந்த சிரேஷ்டர்களிடம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இந்த 7 நாட்களில் அடியேன் எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை மனதில் ஸ்மரிக்க வேண்டும், எதை ஸ்மரிக்க கூடாது என்று. பரீட்சித் மகாராஜனுக்கு ஏற்பட்ட சூழலை அறிந்து அவரை உய்விப்பதற்காகவே வியாசதேவரின் புதல்வரான சுகதேவ மகரிஷி அங்கு வந்து சேர்ந்தார். வேதத்தின் முடிவான சாரமான உயர்ந்த புராணமான
பாகவத புராணத்தை 7 நாட்கள் பரீட்சித்து மகாராஜனுக்கு உபதேசித்து அவர் கேட்ட அற்புதமான கேள்விகளுக்கு ஆழமான பதில்களை பாகவதத்தின் மூலம் இவ்வுலகுக்கு எடுத்துரைத்தார் சுகதேவ மகரிஷி. பரீட்சித்து மகாராஜன் அதை ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் கேட்டு தெளிவு பெற்று 7 நாட்கள் முடிந்ததும் இவ்வுடலை நீத்து பகவானின் வாசஸ்தலத்தை அடைந்தார். பரீட்சித்து மகாராஜனுக்கு மரண காலம் விதிக்கப்பட்டது போல் உன் தாயாரும் அந்திம காலத்தை நெருங்கியுள்ளார்கள். எனவே எதை கேட்க வேண்டுமோ, எதை செய்ய வேண்டுமோ, எதை ஸ்மரணம் பண்ண வேண்டுமோ அதை அவளுக்கு எடுத்துரைத்து அந்த ஆத்மா நற்கதியை அடையுமாறு நீதான் அவளை கரை சேர்க்க வேண்டும். புரிந்ததா? சுவாமி, தாங்கள் குறிப்பிட்டது அனைத்தும் முற்றிலும் உண்மை, சத்தியம். இருப்பினும் இவை அனைத்தும் கேட்கும் மனப்பக்குவம் இப்போது அடியேனின் தாய்க்கு இல்லை. அவற்றை புரிய வைக்கும் திறமை அடியேனிடத்திலும் இல்லை. அடியேனின் தாயிடத்தில் எஞ்சியிருக்கும் கேள்விகள் 2 தான். 1, எதையும் பார்க்க கூடாது. 2, எதை பார்க்க வேண்டும். உலக விஷயத்தில் உள்ள எதையும் அவர் பார்க்க முற்படுவதில்லை. ஆனால் அவர் நிச்சயம் பார்க்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தில் மட்டும் தீர்மானமாக இருக்கிறார். என்ன அது? தாயார் பார்க்க நினைப்பது, தரிசிக்க நினைப்பது தங்களையன்றி வேறு எதுவுமே இல்லை சுவாமி. தன் வியாதி பிடித்த உடலிலிருந்து அந்த ஆத்மாவை தங்கள் திருவடியின் மூலம் சேர வேண்டிய இடத்தில் சேர்க்க நினைக்கிறார். அதுவே அவரது தலையாய விருப்பமாக இருக்கிறது சுவாமி. அதை எவ்வகையில் நிறைவேற்றுவது என்று அடியன் இப்பொழுது திக்குமுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறேன். சுவாமி, இதற்கு ஒரு நல்ல தேர்வை, அடியனின் தாயாருக்கு ஒரு சிறந்த கதியை தாங்கள்தான் அளித்தருள வேண்டும். தங்களை சரணடைந்த இந்த அடியவனின் கோரிக்கையை நிறைவேற்றித் தர வேண்டும். அரையரே, அடியேனை தரிசிப்பதால் உன் தாயாருக்கு நற்கதி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அடியேனின் தரிசனத்தை கண்டது போன்ற ஒரு உபகாரத்தை உன் தாயாருக்கு செய்ய நினைக்கிறேன். சாதாரணமாக ஒரு சம்பந்தத்தை பகவானோடு ஏற்படுத்திக் கொள்ள ஒரு பர்த்தாவானவள் தன் பார்வையை, அதாவது மனைவியுடன் ஆச்சாரியரை அணுகி பஞ்ச சம்ஸ்காரம் என்ற வைபவத்தை ஏற்பார்கள். அடியேன் விஷயத்தில் பஞ்ச சம்ஸ்காரமும் சரி, அதை அடுத்து சந்நியாச தர்மமும் சரி, மிக குறுகிய காலத்தில் அவசரமாக மேற்கொள்ளப்பட்டது. எனவே உன் தாயாருக்கு அவ்வைபவம் அன்றே நடக்கும் சூழ்நிலை இல்லை. இப்போது ஓர் ஆச்சாரியனாக உன் தாயாருக்கு அந்த மேன்மையான சம்ஸ்காரத்தை இதோ இந்த பெரிய நம்பி மூலம் நிறைவேற்ற தீர்மானித்திருக்கிறேன். பெரிய நம்பி, சுவாமி, அடியேன் அளிக்கும் இந்த மந்திராட்சதையை அவள் சிரத்தில் சேர்ப்பித்து ரக்ஷையான திவ்ய மந்திரத்தை எனது பிரதிநிதியாக இருந்து அரையரின் தாயாரின் செவியில் அருளிச் செய். பெரிய நம்பி, இதை பெற்றுக்கொள். என்ன அரையரே, இப்போதாவது உன் மனக்குறை தீர்ந்ததா? தாயார் இதை உகந்து ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் தீர்ந்துவிடும் சுவாமி. கவலைப்படாதே. ஓர் சரணடைந்த சிஷ்யையாக உன் தாயார் நற்கதி அடையும் பாக்கியத்தை அடைந்தாள் என்ற அனுகிரகத்தை அவளிடம் தெரிவித்துவிடு. இந்த மந்திர ஆட்சதையையே அடியேனின் தரிசனமாக பார்க்கச் சொல். மற்றதை அந்த அரங்கன் பார்த்துக் கொள்வான். உத்தரவு சுவாமி. வாருங்கள் அரையரே, உடனே புறப்படுவோம்.
வருகிறேன் சுவாமி. ராமானுஜா. சுவாமி, வந்தனம் சுவாமி. வந்தனம். என்ன ராமானுஜா, நீ படித்துக் கொண்டிருக்கிறாயா அல்லது ஏதாவது யோசனையில் மூழ்கியிருக்கிறாயா? படித்துக் கொண்டுதான் இருந்தேன் சுவாமி. ஆனால் இடையில் சிந்தனை சிறிது நேரம் வேறு திசையில் சென்று விட்டது. என்ன, உன் அன்பு தம்பி கோவிந்தனை பற்றிய சிந்தனையா? ஆம் சுவாமி. இவ்வோலையில் ஒரு ஆத்ம சகோதரனை பெற்றவன் எதைத்தான் அடைய முடியாது என்று கூறியுள்ளது. எதிரிப்படைகள் பல சூழ்ந்து வந்தாலும் தம்பியுடையவன் எதற்கும் கலங்க மாட்டான் என்று கூறியுள்ளது. உடனே என் மனமும் கோவிந்தனிடம் சென்று விட்டது. உன் நிலைமை அடியேனுக்கு நன்றாக புரிகிறது ராமானுஜா. என்ன செய்வது? கோவிந்தன் தற்போது காலத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறான். காலமோ கோவிந்தன் விஷயத்தில் நமக்கு சாதகமாக இல்லை. இருப்பினும் காலம் ஒரு நாள் நம் பக்கமும் திரும்பும். அது என்றைக்கு சுவாமி? இப்போதைக்கு அவனை நம் சம்பிரதாயத்திலிருந்து விலக்கி வைத்துள்ளதே. இந்த இடைவெளி வெகு தூரத்திற்கு கோவிந்தனை கொண்டு சென்று விடுமோ என்ற அச்சம் என்னுள் எழுகிறது. அப்படியெல்லாம் ஆகாது ராமானுஜா. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை அது வாழ்வின் முக்கியமான அங்கம் என்பதை அடியேன் உணர்ந்துள்ளேன் சுவாமி. இருப்பினும் கோவிந்தன் சற்றும் என்னிடம் பிடிகொடுக்காமல் யாதவ பிரகாசரின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறான். யாதவ சுவாமிகள் சொல்வதுதான் கோவிந்தனுக்கு வேதவாக்காக இருக்கிறது. யாரைக் கொண்டு அவனை நம் வழிக்கு கொண்டு வருவது என்று புரியாமல் பெரும் யோசனையில் மூழ்கியிருக்கிறேன். வருந்த வேண்டாம் ராமானுஜா. நீ நினைப்பது போல் கோவிந்தன் வெகு நாட்களுக்கு வழிதவறி இருக்க மாட்டான். வைணவ சம்பிரதாயமும் அதன் தத்துவமும் பிறந்தது முதலே அவன் ஹிருதயத்தில் ஆழ பதிய வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் சிறு வயது முதலே உன்னிழலில் வாழ்ந்தவன் கோவிந்தன். பல சத்விஷயங்களை, பகவத் குணானு வர்ணனைகளை கோவிந்தன் உன் மூலம் அறிந்து ஆழ்ந்து அனுபவித்திருக்கிறான். அதெல்லாம் வீண் போகாது ராமானுஜா. தாயை பிரிந்த கன்று போல் மீண்டும் வைணவ உலகிற்கே அவன் திரும்பி வந்து விடுவான். உயர்ந்த வைணவ சிரேஷ்டர்களான உன் தகப்பனார் சோமயாஜி, உன் மாமா திருமலை நம்பி சுவாமிகள் மற்றும் உன் முந்தைய ஆசான் மயூரவண்ணன் சுவாமிகள் போன்றவர்களை கோவிந்தன் சமீபத்தில் சந்திக்கவில்லை. அவர்களின் சங்கம் அவனுக்கு ஏற்படும் போது கோவிந்தனிடம் நிச்சயம் மாற்றம் ஏற்படும். அதனால்தான் சுவாமி, தாங்கள் யாரிடமும் கோவிந்தனை பற்றி தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தும் அடியேன் தகப்பனாரிடம் கோவிந்தனை பற்றி தெரிவித்து விட்டேன். ஆனால் அவரும் பொறுமைதான் காக்கச் சொன்னார். அதில் ஒரு நியாயம் இருக்கிறது ராமானுஜா. உயிருக்கு உயிரான நீ சொல்லியே ஏற்காத கோவிந்தன் தன் பேச்சை எப்படி எடுத்துக்கொள்வானோ என்று உன் தகப்பனார் யோசித்திருக்கலாம். இந்நேரத்தில் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, யாதவ பிரகாசரின் வரட்டு கோட்பாடுகளில் உள்ள நாட்டத்தில் கோவிந்தனுக்கு ஒரு விரக்தி, ஒரு அலுப்பு ஏற்படும். பகவானின் திருவுருவம் உன்னதமானது, நித்தியமானது என்பதை உணர்ந்து மீண்டும் அவன் அதை போற்றும் காலம் வரும். அதுவரை நாம் சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். தங்களின் கூற்றை அடியேன் மறுக்கவில்லை. அனவரதமும் அந்த வரதனையே சரணடைந்திருக்கும் தாங்கள் உடனே இதற்கொரு வழிகாணக் கூடாதா? தாங்கள் முயற்சித்தால் இந்த விஷயத்தில் ஒரு தீர்வு ஏற்படாதா? ராமானுஜா, உனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை. சில பேர் காலத்தின் சூழ்ச்சியால் ஆட்பட்டு பிறகு தானாகவே தன் இயல்பு நிலைக்கு வருவார்கள். சிலர் அனுபவத்தால் அல்லல்களை சந்தித்து கசப்பான தருணங்களை எதிர்கொண்டு காலத்தால் அடிபட்டு பிறகு தன் இயல்பு நிலைக்கு வருவார்கள். மற்றும் சிலரோ பிறரால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு முந்தைய நிலைதான் சிறந்தது என்று மனதால் ஒருமித்து பிறகு திரும்பி வருவார்கள். இதில் கோவிந்தனுக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ யார் அறிவார்கள்? இருப்பினும் நாளை அடியேனின் சுற்றத்தாரும் சொந்த பந்தங்களும் கோவிந்தனின் இன்றைய நிலையை பற்றி அறிந்தால் நம்மைத்தானே தூற்றுவார்கள். அதற்காகவாவது நம்மாலான முயற்சிகளை செய்யத்தானே வேண்டும் சுவாமி. நீ சொல்வதும் சரிதான் ராமானுஜா. அடியேன் ஒரு காரியம் செய்கிறேன். கோவிந்தன் இவ்வார இறுதியில் மதுரமங்கலத்தில் தானே இருப்பான். என் வாக்கிற்கு இவ்விஷயத்தில் மட்டும் மதிப்பளித்து
மதுரமங்கலத்திற்கு வார இறுதி நாட்களில் செல்வதாக சொல்லியிருக்கிறான் சுவாமி. நல்லது. அடியேன் மதுரமங்கலத்திற்கு சென்று கோவிந்தனை அவன் அகத்தில் வைத்தே சந்தித்து பேசி பார்க்கிறேன். அவனிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த அடியேனால் இயன்ற எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறேன். நீ வேறு எதை பற்றியும் இப்போதைக்கு சிந்திக்காமல் உன் படிப்பில் மட்டுமே கவனத்தை செலுத்து. மற்ற எல்லாம் அந்த வரதனின் இச்சைப்படியே நடக்கட்டும். அனைத்தையும் அவனிடமே சமர்ப்பித்து விடு. அம்மா, துளசி தீர்த்தம் ஸ்வீகரிக்க சொன்னார், அதனால் எடுத்து வந்தேன். ஹே ரங்கா, உங்களை எல்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு சிரமப்படுத்தப் போகிறேனோ பகவானே. ஏனம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? எங்கள் இருவரின் அகத்துக்காரர்களுக்கு மட்டுமா நீங்கள் தாய்? எங்களுக்கும் நீங்கள் தாய் போன்றவர் தானே. எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை. சொல்லப்போனால் தங்களுக்கு ஒரு சிறிதளவாவது சிசுருஷை செய்வதை எங்கள் பாக்கியமாக கருதுகிறோம். ஆமாம் அம்மா, வேதா மிகவும் சரியாக சொன்னாள். தாங்கள் எதையாவது மனதில் நினைத்து தேகத்தை வருத்திக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நிச்சயம் சரியாகிவிடும். உங்கள் மனது குளிரும்படி ஒரு நல்ல செய்தியோடு அவர் ஆச்சாரியர் திருமாளிகையிலிருந்து வருவார். எப்போதோ போனான், இவ்வளவு நேரமாகியும் இன்னும் வரவில்லையே. நம்பிக்கையோடு இருங்கள் அம்மா. அண்ணன் நிச்சயம் நல்ல செய்தியோடு தான் வருவார். உங்கள் ஆச்சாரியரை ஒரே ஒரு முறை பார்க்க வேண்டும். இயக்குனர் PS ராம்நாத் வன்முறை இல்லாத நாளே திருநாள் என்ற கருத்தினை பதிவு செய்ய தேவைக்கு அதிகமாகவே வன்முறை காட்சிகளை பயன்படுத்தி இருந்தாலும் ஜீவா நயன்தாராவின் காதல் காட்சிகள் கொஞ்சம் ஆறுதலை தருது.